அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயர் பற்றி ஆரம்பம் செய்கின்றேன். அன்பான இஸ்லாமிய சமூகமே, சிந்திப்பதற்காக இந்த செய்தியை உங்களிடத்தில் நாம் பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு இஸ்லாமிய சமூகம் நன்மையை நாடி பயணிக்கக்கூடிய ஒரு இடம் இருக்கின்றது என்று சொன்னால் அது தர்காக்களாகத்தான் இருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்மையை நாடி 3 இடத்திற்கு பயணிக்கலாம் என்று சொன்னார்கள். ஒன்று மக்காவில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் ஹராம், 2 மதினாவில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுன் நபவி, 3வது ஃபலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸா. இந்த 3 இடத்திற்குத்தான் நன்மையை நாடி பயணிக்க வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதர் நமக்கு வலியுறுத்தி இருக்கின்றார்கள். ஆனால் இன்றைக்கு நன்மையை நாடி நாம் எங்கே பயணிக்கின்றோம்? இஸ்லாமிய சமூகம் எங்கே பயணிக்கின்றது என்று பார்த்தோம் என்று சொன்னால் தர்காக்களை நோக்கி சாறை சாறையாக பயணிப்பதை பார்க்கின்றோம். குறிப்பாக ரபியுல் அவ்வல் மாதம் ஆரம்பித்து ரஜப் மாதம் வரை ஒவ்வொரு தர்காவாக பயணிக்கக்கூடிய ஒரு அவலம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. உண்மையிலேயே நீங்கள் நன்மையை நாடி பயணிக்கின்றீர்கள் என்று சொன்னால் அங்கே நன்மையான காரியங்கள் மட்டும்தான் நடக்கின்றது என்று உங்களுடைய மனதை தொட்டு நீங்கள் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஏனென்று சொன்னால் ஒட்டுமொத்தமான எல்லா விதமான அனாச்சாரங்களுடைய முழு வடிவமாக இன்றைக்கு தர்காக்கள் தான் இருக்கின்றது. பள்ளிவாசலுக்கு பெண்களை வரக்கூடாது என்று சொல்வார்கள். ஆனால் ஆண்களும் பெண்களும் 2 கலந்து ஒரு கீழ்த்தரமான நிகழ்வுகளில் பங்கேற்கக்கூடிய ஒரு இடம் ஒன்று இருக்கின்றது என்று சொன்னால் அது தர்காவாகத்தான் இருக்கும். எல்லா விதமான அனாச்சாரங்களும் நாம் எதெல்லாம் முகம் சுளிப்போமோ அப்படிப்பட்ட எல்லா நிகழ்வுகளையும் எங்கே பார்க்கலாம் என்றால் இன்றைக்கு தர்காக்களிலே பார்க்கலாம். நன்மையை நாடி பயணித்தல் என்ற ஒரு நிலை மாறி நாங்கள் எங்களுடைய சந்தோஷத்திற்காக, எங்களுடைய ஜாலிக்காக நாங்கள் தர்காக்களிலே பயணிக்கின்றோம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கான ஒரு சூழல் இன்றைக்கு உருவாகி இருக்கின்றது. என்ன நடக்கின்றது? அங்கே நன்மைகள் பேசப்படுகின்றன அல்லது நன்மைகள் போதிக்கப்படுகின்றனவா? கண்டிப்பாக கிடையாது. அங்கே சினிமா பாட்டு கச்சேரிகளும் கலை கூத்தாடிகளுடைய தேவையற்ற மோசமான கலாச்சாரங்களுடைய வெளிப்பாடுகளையும் அங்கே பார்க்கலாம். அதற்காக பணம் கொடுத்து கூட்டி வருகின்றார்கள். அதற்காக இவர்கள் பணத்தை செலவழித்து கூட்டி வருகின்றார்கள். உங்களிடத்தில் வாங்கக்கூடிய பணம், நன்மையை நாடி தாருங்கள் என்று வாங்கக்கூடிய அந்த பணம் எப்படி செலவிடப்படுகின்றது தெரியுமா? கலை கூத்தாடிகளுக்கும் சினிமாக்காரர்களுக்கும் மோசமான நடவடிக்கை மேற்கொள்ளக்கூடியவர்களுக்கும் செலவிடப்படுகின்றது என்று சொன்னால் இப்படிப்பட்ட விஷயத்தில் நன்மை இருக்குமா தீமை இருக்குமா என்பதை சற்று யோசித்து பாருங்கள். நாம் செய்ய வேண்டியது நன்மை. அந்த நன்மை கடுகளவு இருந்தாலும் அல்லாஹு தஆலா அதற்கு கூலியை தருவான். ஃபமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா வமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா. யார் ஒரு கடுகளவு நன்மையை சம்பாதிக்கின்றாரோ அதனுடைய பலனையும் மறுமையில் பெற்றுக்கொள்வார். யார் கடுகளவு தீமையை செய்கின்றாரோ அதனுடைய பலனையும் நாளை மறுமையில் பெற்றுக்கொள்வார் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டுகின்றான். நாம் தீமைக்கு உதவி செய்கின்றோம். தீமையான செயல்கள் செய்வதற்கு நாமே வழிவகுக்கிறோம். அந்த ஒட்டுமொத்த தீமையும் ஒரு மோசமான கலாச்சாரமாக, ஒரு அக்கிரமமாக பிரதிபலிப்பது தர்காக்களிலே. அப்படிப்பட்ட தர்காக்களுக்கு சென்று நன்மையை சம்பாதிக்கின்றோம் என்ற பெயரால் தீமையை சம்பாதித்து உங்களுடைய பொருளாதாரமும் நன்மையின் பக்கம் செலவிடப்படுகின்றது என்ற பெயரால் தீமையின் பக்கம் செலவிட்டு நாளை மறுமை நாளில் நஷ்டத்தை தயவு செய்து சம்பாதித்து விடாதீர்கள். அப்படி நீங்கள் ஒரு நஷ்டத்தை சம்பாதித்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் கவலையோடு இந்த செய்தியை பதிவு செய்கின்றோமே தவிர வேறு எந்த ஒரு நோக்கம் எங்களுக்கு கிடையாது. அல்லாஹ் உயர்ந்தவனாக இருக்கின்றான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.